பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இணைப்பின் மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அழகான நாட்களை காண செய்கின்றார். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் நன்மை வரும். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு அதிகாரம் 1 இறைவார்த்தை 17. நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. பிரியமானவர்களே, இந்த வசனம் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வாரம் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற வசனமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரியம் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வரவிருக்கின்ற ஒவ்வொரு பரிசு, ஒவ்வொரு காரியமும் நம்முடைய விண்ணக தந்தையிடமிருந்து வருகின்றது. அவர் செயலில் எவ்வகையான மாற்றமும் கிடையாது. அவர் மாறக்கூடியவரும் அல்ல. அவர் மாறிக்கொண்டே இருக்கும் மனிதனும் அல்ல. மனித சுபாவம் கொண்டவரும் அல்ல. நம்மை ஏமாற்றக்கூடியவரும் அல்ல. நிச்சயமாக நல்லவைகள், நன்மையானவைகள் எல்லாமே இன்றைக்கு அவரிடத்திலிருந்து நமக்கு வருகின்றது. சூழ்நிலைக்கு தக்கவாறு அவர் தம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் அல்ல. மாறிக்கொண்டிருக்கும் நிழல் போல அவர் செயல்படுவதும் கிடையாது. நமக்கு வரக்கூடிய நன்மை எல்லாம் பிதாவிடமிருந்து வருகிறது. அது நிறைவானது. a perfect gift. அந்த நன்மையில் எந்த விதமான வேற்றுமையும் இருக்காது, மாறுதலும் இருக்காது. அவர் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுவார். இந்த நாளில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மையின் காரியங்கள், எனக்கு இது நடந்துவிடும் என்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பிதாவானவர் தாமே நமக்காக இன்றைக்கு அதை கொடுக்கின்றார். அவருடைய இடம் ஒளியின் பிறப்பிடம். அப்பேற்பட்ட பிதாவானவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக நிறைவின் ஆசீர்வாதங்களாக இருக்கும், நிறைவான பரிசாக இருக்கும். அதில் எந்த விதமும் சந்தேகமில்லை. வசனம் இவ்வாறாய் கூறுகின்றது, அவரிடம் எவ்வகையான மாற்றமும் கிடையாது. செய்து முடிப்பேன், செய்து தருவேன் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வார்த்தையில் மாற்றம் இருக்கலாம். நிச்சயம் உன்னோடு இருப்பேன் என்று உறவுகளின் வார்த்தைகளில் மாற்றம் இருக்கலாம். சொந்த சகோதரன் சகோதரியின் உடைய வார்த்தைகள் மாறிவிடலாம். ஆனால் ஒளியின் பிறப்பிடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஆசிர்வதிக்கப்பட்டது, நன்மையே உருவானது. அப்பேற்பட்ட நன்மை இன்று நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகின்றது. நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக உங்களை நோக்கி கடந்து வருகின்றது. அது பிதாவிடமிருந்து வருகிறது. ஆகையால் அது நிறைவான நன்மையை கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற காரியம் சில நேரத்தில் இவர்களிடத்திலிருந்து வருமோ அல்லது அவர்கள் செய்வார்களா என்று ஒரு குழப்பமும் இருக்கும், அநேக எதிர்பார்ப்புகளும் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்றார், நீ எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பரிசு, நீ எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரியம், நீ எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உன்னுடைய தேவை, இவை அனைத்துமே ஒளியின் பிறப்பிடமான வானக தந்தையிடமிருந்தே வருகின்றது. யார் யாரோ செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இவர்கள் செய்வது இல்லை. இவர்கள் மாறக்கூடியவர்கள். இவர்கள் சொன்ன வார்த்தையில் மாற்றம் இருக்கும், செயலில் மாற்றம் இருக்கும். ஆனால் மாறாதவர் ஒருவர் மட்டுமே, பிதாவானவரிடத்திலிருந்து நிச்சயமாக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மை வரப்போகின்றது. அவர் உனக்கு இந்த நன்மையை கொடுக்க போகின்றார், இந்த பரிசை அவர் கொடுக்க போகின்றார் என்று இன்றைக்கு இந்த வார்த்தை தெளிவாக கூறுகின்றது. பாபிலோனிய அரசன் நேபுக்கத்நேசர் எருசலேமை முற்றுகையிட்டு யூதர்களை சிறைப்பிடித்தார். இந்த யூத ஜனம் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் அல்ல, 70 வருடம் அவர்கள் விடுதலை பெறாமல் இந்த சிறையிருப்புக்குள் இருந்தார்கள். அவர்கள் நினைத்தது, அநேக நபர்களை நினைத்தார்கள், இவர்கள் நம்மை விடுவிப்பார்கள், அவர்கள் நம்மை விடுவிப்பார்கள்.
இந்த ராஜா நம்மை விடுவிப்பார் என்று. ஆனால் ஆண்டவர் புற சாதியான பர்சிய ராஜாவாகிய கோரிஸை கொண்டு யூதர்களை விடுவித்தார். அவர்கள் நினைத்தது வேறு, ஆண்டவர் நினைத்தது வேறு. இந்த ஜனத்தை நிறைவான நன்மையை கொண்டு நான் விடுவிக்கப் போகிறேன். அவர்கள் நினைத்தவர்கள் ஒருவேளை விடுவித்த பிறகு அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் தெரிந்து கொண்ட இந்த கோரிஸ் ராஜா இந்த எருசலேம் ஜனத்தை விடுவித்து அதே போல எருசலேமின் ஆலயத்தையும் அவர் கட்டி எழுப்பினார். நாம் இன்றைக்கு உதவிகள், நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் இந்தந்த மனிதரிடத்திலிருந்து வரும் என்று நாம் திட்டமிட்டு வைத்திருக்கின்றோம். ஆனால் வசனம் தெளிவாக கூறுகின்றது, இவர்கள் செய்வது போல கிடையாது. எல்லா நன்மைகளும், நீ எதிர்கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களும் பிதாவானவரிடத்திலிருந்து வரப்போகின்றது. அதாவது ஒளியை பிறப்பிடமாக கொண்ட பிதாவிடத்திலிருந்து வருகின்றது. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் கிடையாது. அதை கொடுக்க வேண்டுமென்று அவர் தீர்மானம் செய்துவிட்டால் அதில் மாற்று கருத்து கிடையாது, மாற்று சிந்தனை கிடையாது. யாராலும் அதை மாற்றுவிக்க முடியாது. அவர் மாறக்கூடியவரும் அல்ல. மாறிக்கொண்டிருக்கும் நிழல் போல் அவருடைய சுபாவம் இருக்காது என்று தெல்ல தெளிவாக வார்த்தை கூறுகின்றது. ஆக நிச்சயமாக நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற காரியங்கள், நன்மையின் காரியங்கள், இதோ பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வருகின்றது. எதிர்நோக்கி காத்திருங்கள், நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். மனிதர் செய்வதை விட அவர் மேலானதை செய்வார். மனிதரை கொடுப்பதை விட அவர் மேலானதை கொடுப்பார். உங்களுக்கு எது நன்மையானது என்று அவருக்கு தெரியும். அதையே பார்த்து நிச்சயமாக ஏற்ற காலத்தில் செய்வார். இதோ நாட்கள் நெருங்கிவிட்டது. இந்த வாரத்தில், வரக்கூடிய மாதத்தில் அல்லது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற காரியம், அந்த நன்மையின் கொடையை அவர் கொடுக்க போகின்றார். நிச்சயமாக கொடுப்பார். விசுவசியுங்கள். உங்களுடைய நடத்தை நேரியவையாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த பரிசை கொடுப்பார். பிதாவானவர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றவைகளை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. அவரும் சூழ்நிலைக்கு தக்கவாறு அவருடைய சுபாவத்தை அவர் மாற்றிக்கொள்ளக்கூடியவரும் அல்ல. நேரிய பாதையில் நடந்து உங்களுக்கான நன்மையின் காரியங்களை பெற்று மகிழுங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வசனத்தை கொடுத்ததற்காக நன்றி. எதிர்கொண்டிருக்கின்ற நன்மையின் காரியங்கள் எல்லாம் பிதாவிடத்திலிருந்து தான் வருகின்றது. இந்த நாளில் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். அநேக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றோம். எல்லாவற்றையும் பிதாவானவர் இந்த நாட்களில் செயல்படுத்த போவதற்காக நன்றி. இதோ எதிர்கொண்டு காத்திருக்கின்றோம். அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அவரே நன்மையின் ஈவுகளை கொடுப்பார். எங்களுக்கான பரிசுகளை அவர் தருவார். நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாய் பிதாவானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு வேண்டிய காரியங்களை கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஏறெடுக்கின்றோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ.